தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபு நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், இந்துத்துவா, அதன் ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள், தமிழ்நாட்டின் அரசியல் களம், தேசிய அளவில் ஆளும் பாஜக மீதான விமர்சனங்கள், 26ஐ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் தேர்தல் களம், இப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் ரமேஷ் பாபுவிடம் பேசலாம். சார் வணக்கம். 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 உங்களோடு வரவேற்கின்றோம். இந்து திராவிட மக்கள் கட்சி, உங்களுக்கான இதுக்கான பெயர் காரணம் என்ன சார்? இந்து திராவிட மக்கள் கட்சி, திராவிடம் என்பது இந்த தேசத்தினுடைய நிலப்பரப்பை மையப்படுத்தி வைக்கப்பட்டது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இப்படி தென் மாநிலங்களினுடைய நிலப்பரப்பை மையப்படுத்தி நாம் கடந்த 35 ஆண்டுகளாக இந்துத்துவ பணியில் சீரியமாக செய்து கொண்டிருக்கிறதுனால நாம் தனித்துவமாக இந்து திராவிட மக்கள் கட்சி என்ற கட்சியை தேசிய அளவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கோம். இந்து திராவிட மக்கள் கட்சி நிலப்பரப்பை மையப்படுத்தி அல்லது அதை குறிக்கும் ஒரு குறியீடாக இந்த உங்கள் கட்சியோட பெயர் சொல்கிறீங்க. இந்து திராவிடம், அதாவது இங்கு திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்துத்துவா பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடியவர்கள் திராவிட கட்சிகளாக இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு நிறைய கருத்து முரண்கள் இருக்குதுனால தான் நான் கேட்டேன். நீங்கள் இந்து திராவிடம் புரியுது, கருத்தாக்கம் என்பது நில அமைப்பு அப்படின்னு திராவிட கழகம் என்ற பெயர் வைத்துக்கொண்டு அவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், பிராமணர் எதிர்ப்பு என்று ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்தது. இப்படி அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை மையப்படுத்தி வச்சு, ஆனால் நாம் இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய மிக பிரதானமான கோரிக்கை ஆன்மீகத்தை இந்த தேசத்திலே வலுப்படுத்த வேண்டும், பிராமணர்களை அரவணைப்பது, இந்து சமூகத்தில் ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் ஒருங்கிணைத்து கொண்டு போவது தான் நம்மளுடைய இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக கடைபிடித்து கொண்டு போகிறோம். இப்போ அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு டசன் கட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. இவங்க எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான பாலிடிக்ஸ் பண்ணுறோம், அனைவருக்குமான கட்சியாக தான் நாங்கள் நடத்தி கொண்டு இருப்பதாக தான் சோகால்டு ஆளும் ஆண்ட கட்சிகள் எல்லாமே சொல்லிருக்கிறாங்க. அப்படிலாம் இப்போ நீங்கள் இந்து திராவிட மக்கள் கட்சி அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான கட்சி அப்படின்னு உங்களுடைய பெயர்லேயே தெரியும் போது இது ஒரு பரந்துபட்ட பார்வை எங்கே வரும்னு கேட்குறேன். அப்போ மீண்டும் இந்துத்துவாவை நோக்கி தான் நகர்கிறது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி தான் பாஜக நகர்கிறது. பாஜகவோட கிளை அமைப்புகள், உங்களை போன்ற ஏராளமான இயக்கங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், இது தவறான தேசிய அளவிலும் இருக்குது. தவறான கண்ணோட்டம் சார். நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசேனா என்ற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியினுடைய கொடி பார்த்திங்கனாலே காவி கொடி தான். ஆனால் அந்த கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநில முதலமைச்சர்களாக தொடர்ந்து 2-3 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அந்த கட்சியில் அனைத்து மதத்தவரையும் அரவணைத்து கொண்டு போகிறாங்க. முஸ்லீம்களே கூட அந்த கட்சியில் எம்பியாக எம்எல்ஏக்களாக பங்கேற்றிருக்காங்க. இது தவறான கண்ணோட்டம். அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய பேர் இந்து திராவிட மக்கள் கட்சியாக இருந்தாலும் அனைத்து ஜாதி மதத்தினர் அரவணைத்து கொண்டு போகக்கூடியது தான் எங்களுடைய கட்சி. ஆனால் பிரதானமாக இந்துத்துவத்தினுடைய கொள்கையை நாங்கள் பிரதானமாக கடைபிடிக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி திமுக, அதிமுக எல்லாம் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க, இந்து ஆலயங்களை. அப்போது அதற்கு அதை நாங்கள் இந்துக்களை காக்க வேண்டும் என்றால் ஆன்மீகம், கலாச்சாரம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மேடை தோறும் நாங்கள் 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்துள்ளோம், 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு இலக்கு, இவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், இவ்வளவு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்டுள்ளோம் அப்படின்னு மேடைதோறும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு முழங்குகிறார்.
நீங்க 150க்கு மேற்பட்ட கோயில்களை இடித்து தள்ளி இருக்கிறாங்க. ஒரு 4 ஆண்டுகளில் எத்தனை கோயில் ஒரு மேஜரான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே சார்? உண்மை. நீங்கள் 150க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் எடுத்ததற்கு உதாரணங்களை நாங்கள் கொடுக்க தயார். நீங்கள் 150 கோயில்களை இடித்துட்டு 10 கோயில்களுக்கு நிவாரணம் செய்தால் போதுமா? எங்கே சார் அடிச்சிருக்காங்க? 150 கோயிலுக்கு எங்கே சார் அடிச்சிருக்காங்க? தமிழகம் முழுவதும் எந்த அடிப்படையில் சார் அடிச்சிருக்காங்க? அப்பெல்லாம் ஒரு கோயிலை ஜஸ்ட் தட்டி அடிச்சிட முடியுமா? நீர்நிலையில் இருக்குன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. நீர்நிலைகள் இருந்தாக்கா இடித்தே ஆகணும். அதுதான் ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கும். இல்லை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புன்றது அது நீதிமன்றங்களின் தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கிறது. இதை தவிர்த்து இந்துத்துவா அந்த துறை சார்ந்த அமைச்சர் மிகுந்த செயல்பாட்டோடு காணப்படுகிறார். நீங்க போற போக்குல 150 கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரும் அபாண்ட குற்றச்சாட்டு அல்லவா? நீதிமன்றத்தின் ஆர்டர் மூலியமா எடுத்தால் 1-2 தான் இருக்கும். ஆனால் நீர்நிலைகள் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி 150க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்பட்டுள்ளது. இது உண்மை, அதில் எந்த விதமும் இல்லை. ஆனால் நாம் மாற்று மதத்தை இடிக்கலை அப்படின்லாம் எதுவும் குற்றச்சாட்டு. நீங்கள் இந்து ஆலயங்கள் இடித்தது தவறு. அதற்கான போராட்டங்களை மையப்படுத்தி எடுத்து பண்ணுறது யார்? இந்துக்களுக்காக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள், இந்து கட்சிகள் தான் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது நம்ம அதாவது மதம் சார்ந்து பேசும்பொழுது சைவர்கள், வைணவர்கள் உள்ளிட்ட மதங்கள், அது அப்புறமா இந்து மதமாக ஆனது, இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் தமிழகத்தில் 90 விழுக்காட்டினர், அது ஒரு ஏறக்குறைய 3/4% அதிகமானோர் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கார்கள், மறுப்பதற்கில்லை. அது சைவம் வைணவமாக நம்ம உட்பிரிவாக போனால் கூட ஒரு பொது பேராக இந்துன்னு வச்சுங்க. இது காலகாலமாக இங்கே இப்படியான சிக்கல்கள்லாம் இல்லை, எல்லாம் சகோதரத்துவம் பழகி வந்தோம். இந்து மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அமைப்புகள் கூட விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த அமைப்புகள் தமிழகத்தில் இருக்குது. அப்போலாம் கூட இந்த பிரச்சனைகள் எழவில்லை, இப்படியான ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படவில்லை அல்லது உருவாகவில்லை. ஆனால் இப்போ சமீப காலங்களில் இருந்து விட்டு போங்கள், இந்துக்களாக இருப்பதில் எந்த சிக்கலும் எங்களுக்கு இல்லை, ஆனால் இந்துத்துவா என்ற ஒரு அஜெண்டாவை நோக்கி நகர்த்துகிறார்கள், அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் எப்படி இதுக்கான விளக்கம் என்ன? சரி, இங்கே தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவங்க அவர்களே ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்லும்போது எங்களுடைய கட்சியில் இருக்கவங்க 80% இந்துக்கள் தான் திமுக சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் அதே திமுகவில் தான் பொன்முடி அவர்கள் ஒரு பேராசிரியர் என்ன சொல்கிறாரு? சைவம் என்றால் பட்டை அடிக்கிறவங்க, வைணவம் என்றால் நாமம் அடிக்கிறவங்க, அதை ஒரு விபச்சாரியோட ஒப்பிட்டு ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை பேசுனதுனால அமைச்சர் பதவியிலிருந்து அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். இல்ல அதுதான் சொல்றேன், அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி அவரை பார்த்து அழகு பார்க்கவில்லை, தூக்கி அடித்துள்ளார்கள் அவர். ஆமா, அதே போன்ற செயலில் தான் தொடர்ந்து ராஜா அவர்களும் தொடர்ந்து மேடைகள் வாயிலாக பேசி கொண்டிருக்கிறார். என்ன சார் பேசுறாரு? யாரு? என்ன சார்? அப்புறம் கடவுள் மறுப்பு கொள்கையை தான் எந்த இடத்துல எடுத்தாலும் கடவுள் இல்லை, இந்து என்ற மதமே இல்லை அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாரு. திமுகவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? அவரும் கடவுள் மறுப்பை எப்படி சொல்கிறாருன்னா, கூம்பு வடிவில் இருந்தால் அது கிறிஸ்துவ கோயில், நீட்டாக இருந்தால் அது இஸ்லாமிய மசூதி, சிங்கமான சிலைகள் பதிக்கப்பட்டிருந்தால் அது இந்து கோயில் அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆட்சியினுடைய இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான். நீங்கள் இந்துக்கள் தானே, இந்துக்கள் 80% எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லி வெற்றி பெற்றீர்கள்ல. அதில் தான் மாற்று கருத்து இருக்கா ரமேஷ் பாபு? நீங்கள் அதிமுக திமுக உள்ளிட்ட எந்த கட்சிகள் எடுத்தாலும் 90க்கும் அதிகமான விடுகாட்டின இந்துக்கள் தான், மறுப்பதற்கு இல்லை. அவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி கட்டிலில் இந்த கட்சிகளை அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான். அதாவது யாருமே எந்த மதத்தை புண்படுத்துவதை இங்கே யாருமே ஏற்றுக்கல. உங்கள் மதம் பெரியது வழிபடு, என் மதம் பெரியது வழிவிடு இப்படின்ற கொள்கை தான் எல்லாருக்குமே இருக்குது, அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே கிடையாது. ஆனால் இதை ஊதி பெரிதுபடுத்தி இதன் மூலமாக குளிர்காய நினைக்கிறார்கள் இந்துத்துவவாதிகள் அப்படின்ற ஒரு அந்த விமர்சனம் தான் சிக்கலை உருவாக்குது. சார், இது செய்யறத சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை தானே. டிஆர் பாலு அவர்கள் மேடைகளில் பேசுகிறாரு, 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் பழமையான சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி கோயிலெல்லாம் இடித்து தள்ளி இருக்கிறேன், நானே இடித்திருக்கிறேன். ஆனால் இந்துக்களிடம் வாக்குகளை எப்படி பெற வேண்டும் என்பது
தேர்தல் நேரத்தில் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நீங்கள் அதை சொல்லாமலே செய்யுங்க. பொது மேடைகளில் இந்துக்களை மனதை புண்படுத்தும் அளவில் ஏன் இந்த செயல்களை ஈடுபடுறீங்கன்றது தான் எங்களுடைய கருத்தே தவிர அவர்களை இதை விமர்சனம் பண்ணி எங்களை வளர்த்துக்கணும்னு எங்களுக்கு அவசியம் அந்த இல்லை. கருத்துருவாக்கம் நீங்க சொல்றீங்க, அந்த விமர்சனத்தை நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது, அதை தட்டி கேட்கிறீர்கள், மிகச்சரி, அது கூட மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை வைத்து குளிர்காய்கிறார்கள், அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள், அதை வைத்து பிற மதத்தினரை வந்து நீங்க அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், பெரும்பான்மைவாதம் பேசுகிறார்கள் என்பதில் தான் இங்க சிக்கல் இருக்கு. நீங்க சொல்லக்கூடியது தான் தவறு. நீங்க திருப்பரங்குன்றம் கோயில் விஷயங்கள், அது திருப்பரங்குன்றத்திலே தர்கா இருக்கிறது, அது சுமூகமாக இவ்வளவு ஆண்டு காலம் சென்று கொண்டிருந்தது. அந்த தர்காவின் மீது நாங்கள் சாமி கும்பிடணும், ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும்னு சொல்கிறாங்க. அதை அந்த மக்களினுடைய கருத்துக்களாக ஏற்றுக்கிட்டு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை போட்டு முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த எம்பியான நவாஸ் கனி அவர்கள் அங்கே சென்று இவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள், அந்த அதற்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். வருத்தம் தெரிவிக்கிறது ஒரு நபரால் இல்ல சார், அந்த ஒரு நபரால் அல்லது அந்த ஒரு விஷயத்தை வைத்து ஒரு விதமான ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது அப்படின்றதா அந்த தவறு அந்த நிகழ்ச்சிக்காக இல்ல. சாரி சசி, அப்படியே போயிடலாம். சாரி, நீங்க அப்படியே கண்டினியூ. அந்த திருப்புரங்குன்றம் நிகழ்ச்சிக்காக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு சொல்லி எஸ்டிபி தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு, பல அமைப்புகள் சேர்ந்து அந்த நேரத்தில் போராட்டம் பண்ணிச்சு. அதே நிகழ்ச்சியை இன்றைக்கு 19ஆம் தேதி ஆதீனம் ஒரு மதுரை ஆதீனத்தினுடைய கார் சென்றது. அதில் ஏதோ ஒரு நபர்கள் வண்டியில் இடித்து விட்டார்கள். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நான் வேகமாக வந்தேன், அதை ஒரு இஸ்லாமியர்கள் இடித்து விட்டாங்கன்னு கருத்தை சொல்லிட்டு அவர் சொல்ல நான் மயக்கமடைந்து விட்டேன், என் ஓட்டுநர் இவ்வாறான நபர்கள் வந்ததாக சொன்னார் குறிப்பிட்டிருக்காரு. விசாரணையில் அது விபத்து தான் அப்படின்னு சிசிடிவி காட்சியில் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியில் வந்து அந்த ஃபேக்ட் தான் ரமேஷ் பாபு, அது ஓகே, மறுத்தக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த நிகழ்வு நடந்ததுன்னா அது மடத்தை சார்ந்தவர்கள் வழக்கு பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்து பிரச்சனையில் எந்த மதுரை மத நல்லிணக்க கூட்டம்னு சொல்லி அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அதே நபர்கள் இன்றைக்கு மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு 10 மணிக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி. அப்போது உங்களுக்கு என்ன நீங்கள் இருக்கிறது இஸ்லாமிய அமைப்பு, உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கணுமா? மதுரை ஆதீன மடத்தை முற்றுகைன்னா என்ன தகர்க்க போறீங்களா? அப்போ நீங்க தான் அந்த ஒரு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும், காவல்துறை பார்த்துக்கொள்ளும். அது இப்போ நாங்கள் அது அத்துமீறல் நடைபெறும் போது அல்லது அது நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது, அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையிடம் இருக்கிறது. அது மறுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதை நான் எதுக்காக சொல்றேன்னா, தூண்டுதல் நாம பண்றதில்ல. எது அது அவர் புகார் கொடுத்தாருன்னா புகார் நடக்க போகுது, அவ்வளோதான். அதற்காக ஒரு இத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அது ஒரு மத நல்ல கூட்டமைப்புன்னு சொல்லி அதை முற்றுகையிடணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவரவர்களுடைய இது பண்ணுறதுனால தானே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. அதை முற்றுகையிடுன்னு சொன்னாக்கா நாங்கள் காப்பாற்றுவோன்னு சொல்லி இதற்காக ஒரு இந்து அமைப்புகள் இந்து கட்சிகள் அங்கே வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை யார் உருவாக்குறது? ஒரு விஷயம் திரு ரமேஷ் பாபு, அதாவது பிரதானமாக முன்வைக்கின்ற விமர்சனம் என்பது உங்களை போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் கோவிலில் ஒரு பிரச்சனையாக முன்னே இருக்கிறீர்கள், கோவில் சார்ந்த பிரச்சனையாக உடனே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள், கண்டன அறிக்கைகள் வெளியிடுகிறீர்கள். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மௌனம் காக்கிறார்கள், இந்து தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்மூடி குருடர்களாக இருக்கிறார்கள் விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? தவறான கருத்து சார். நாங்கள் தொடர்ந்து புதுக்கோட்டையில் இருக்கட்டும், தலித் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து சமுதாய மக்களுமே நாங்கள் இருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில் பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ மக்கள் இந்த இந்து தலைவராக இருக்கார் அதனால் இவரை சந்திக்க வேணாம் அப்படிலாம் பலதரப்பட்ட மக்கள் எல்லோரும் சந்திக்கிறாங்க.
அவர்கள் சமுதாயத்திலே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட வந்திருக்காங்க. அதெல்லாம் தீர்த்து வைத்திருக்கோம். இது தவறான அதுதான் சொல்கிறேன், அதை தான் வரவேற்கிறோம். அப்படி தான் இருந்தது நம்ம தமிழ்நாட்டின் களம், அப்படி தான் சார் இருந்தது. இந்த நொடி வரை அப்படி தான் தொடர்கிறது. அது மறுப்பதற்கு இல்லை. இங்கே எல்லா சகோதரர்கள் தான். அது 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 அதை அதை கெடுக்கும் முயற்சி அல்லது அது கெடுப்பதற்கான ஒரு விஷயமாக தான் இப்படியான இயக்க அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. சில கருத்துருவாங்கங்கள் வந்து திணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு கோர் அஜெண்டா வந்து இதன் மீது தான் கட்டமைக்கப்படுதுன்றது தான் விமர்சனமாக இருக்குன்ற நான் மீண்டும் இல்லை. நீங்கள் எங்களுடைய பகுதியில் நாங்கள் பொதுமக்களுக்கு பிரச்சனைனாலும் களத்தில் இருக்கிறோம். காஷ்மீரில் பகல்காமில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் அதற்கு முதல்ல களத்தில் எங்களுடைய கண்டனத்தையும் இங்கே இருக்க இராணுவ வீரர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆலய பிரச்சனை இந்துக்களுக்குன்னு இல்லை, பொதுவாக இந்தியாவில் எந்த விதமான பொதுமக்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே களத்தில் நாங்கள் உரையாடுவது, அதற்கான போராட்ட களங்கள் எடுப்பது தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்குமே தவிர, இந்த ஒரே ஒரு குறிப்பான இந்துக்களுக்கு அப்படின்றதெல்லாம், இந்துக்களுக்கு எதிராக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்படக்கூடாது, எல்லோருக்கும் சமமான ஒரு ஆட்சியாக இது இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். அந்த குற்றச்செயல்களை எடுத்துரைக்கிறதுக்காக எங்களுடைய பதிவுகளை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக அல்லது எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியில் 80% அதிகமாக இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இது இரண்டுமே நகைமுரண்டாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்துத்துவ அமைப்புகள் இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆதரவான கட்சின்னு திமுக சொல்லுது. இப்போது இந்த ஒரு இந்த முரண்கள் இருக்குது இல்லையா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். நீங்களே தெரியுங்க, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், எல்லா மக்களுக்கும் பொதுவான முதலமைச்சர், ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தினுடைய மேடையில் போய் உட்கார்ந்து பேசுகிறாரு. அவர் அந்த மேடையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து விட்டு வரணுமே தவிர, அவர் என்ன சொல்கிறாரு, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது, அது டெங்குவை போன்றது, மலேரியாவை போன்றது, அதை அழித்தே தீர வேண்டும் என்று சொல்கிறாரு. அது இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சனாதன ஒழிப்புன்றது பிரதிபலிப்பாகுது. இந்த வார்த்தை கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமியத்தை ஒழிக்க வேண்டும் என்ற வார்த்தை, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் போகிறீங்க, ஒரு துணை முதல்வர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒருதலை பட்சமாக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு பேசக்கூடாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் அது பேசும்போது இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்தை இல்லை, அதுதான் வந்து இங்கே உருவாக்கப்படுகிறது. சனாதனம் என்றவுடன் இந்துத்துவா எங்கே வந்தது? சனாதனம் என்பது மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்ற டோனில் தானே அவர் பேசியிருக்காரு. அப்போ இந்துக்களை ஒழிக்க வேண்டும் என்று ஏன் கட்டமைக்கிறீங்க அப்படின்றதான் இங்கே வாதமாக இருக்கு. வீரமணி அவர்களே சனாதனம் என்றால் இந்துன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த வார்த்தை இவர் பேசி முடித்த உடனே வீரமணி அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தையில் சனாதனம் என்றால் இந்து அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு, அப்போது நீங்கள் ஒட்டுமொத்த மாறவதற்காக நீங்கள் பேசணும், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதற்கு வருத்தம் தெரிவித்தார். நீதிமன்றங்கள் கூட கடுமையான கண்டனங்களை செய்துட்டு வருத்தம் தெரிவித்தால் போதும். இல்லை, நம்ம வந்து அது பேசுறது சரியா தவறா என்பதை கடந்து அதன் மீதான நடவடிக்கை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயம் திரு ரமேஷ் பாபு, நீங்கள் சொல்கிறது தவறு என்றால் தவறு தான், அது மறுப்பதற்கு இல்லை. நான் முன்னமே குறிப்பிட்டேன், அனைத்து மதத்தினரும் முழு மனதோடு அவர்களுடைய மதத்தை வழிபட்டுவதற்கான உரிமையை நான் கொடுக்கவில்லை, நம்முடைய அரசியல் சட்டமே கொடுத்திருக்கிறது. அதை செயல்படுத்தும் இடத்துல தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்களா, மறுப்பதற்கு இல்லை. கண்டிப்பாக. ஆனால் ஒரு அரசாங்கம் அதன் மீதான நிறை குறைகள், விமர்சனங்கள், மக்கள் பிரச்சனைகள், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பட்டியலே இருக்குது. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இப்படியான ஒரு பிரச்சனைகளை மட்டுமே ஏன் அப்படி நீங்கள் வந்து தொங்கி பிடிக்கிறீங்க அப்படின்றத கேள்வியாக இருக்குது. நீங்கள் 1000 பிரச்சனை நாட்டில் இருக்கே. இப்போ ஆட்சிக்கு திமுக வந்தாங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாம் தீர்த்துட்டாங்களா? அதுதான் சார் நானும் கேக்குறேன். இல்ல சார், அதான் நானும் கேக்குறேன். தேர்தலில் 1000 பிரச்சனை இருக்குது சார். அந்த பிரச்சனை விட்டுட்டு நீட் தேர்வு பிரச்சனை, ஒரு இப்படியான விமர்சன பிரச்சனை, எல்லாரும் மேடையில் அப்படி பேசிவிட்டார் இப்படி பேசிவிட்டார்ன்றதே ஒரு பெரிய பேசுபொருள் ஆக்குறீங்களே என்றுதான் கேக்குறாங்க. கிடையாது, நாம எல்லா விஷயங்களும் எடுத்து பண்றோம். நீங்க எங்க பகுதியில் குறிப்பா இதை தான் அப்படின்றது இல்லை. எல்லா விஷயங்கள் என்றால் நீங்கள் அல்ல, உங்களை போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீதான விமர்சனங்களை வைக்கும்போது இப்படியான இந்த இந்துத்துவா சார்ந்த பிரச்சனைகளை தான் முன்வைக்கிறாங்க.
இபி பில் ஏறப்போது, சாலைகள் இல்லை, குடிநீர் இல்லை, 1008 பிரச்சனை ஒரு நாட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் போராடாத அமைப்புகள் வெறுமனே கோவில் 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 என்று போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது தான் எதிர்த்தரப்பினர் ஒரு விமர்சனமா இருக்கு. அது உங்களுடைய அந்த போராட்டத்தை மழுங்கடித்து விடும் அல்லவா? இந்து திராவிட மக்கள் கட்சி இந்துத்துவாவிற்காக பெரும்பான்மையாக போராடினாலும் பொது விஷயத்திற்காக பெரும்பான்மையான விஷயத்துக்கு நாங்கள் போராடி இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் மின்சாரத்தை நாங்கள் வந்த உடனே மாதத்திற்கு ஒரு தடவை கட்டணத்தை ஏற்படுத்த வேண்டாங்க. இன்றைய அதே நம்ம தமிழக முதல்வரே சொல்லியிருக்காங்க. அதையே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாங்க கருத்து. மின் மீட்டரை பொருத்தி விட்டால் உடனடியாக ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நாங்கள் மின்சார கட்டணம் எடுத்துருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு கரண்டில் இருக்கிற அமைச்சர் சிவசங்கர் சொல்கிறாரு, நாட்டு பொருளாதார பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா அந்த பொருளாதார பிரச்சனையை மக்கள் மீது திணிக்கணுமா? காலம் கனியும் அப்போது நாங்கள் செய்வோன்றாரு. ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை முதல் கையொப்பம் ரத்து செய்வேன்னாங்க. அதற்குரிய முயற்சி நாங்கள் எடுப்பேன்னாங்க. இதுவரைக்கும் அந்த நீட் தேர்வினுடைய தீர்வு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு டாஸ்மார்க்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தமிழகத்தில் டாஸ்மார்க்கை முழுவதும் ஒழித்து விடுவோம் மூடி விடுவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆட்சி வந்து 4 ஆண்டுகள் கடந்தாச்சு, டாஸ்மார்க்கு மூடப்படவில்லை. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா முழுக்க அமலாக்க பிரிவு சோதனை, 1000 கோடிக்கு மேல் ஊழல்னு சொல்லி செய்தித்தாள்களில் போயிட்டுருக்கு. ஏன் டாஸ்மார்க்கை இது வரைக்கும் மூடலை? மக்கள் போதையிலே திளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்த அதே திமுகவினுடைய பொறுப்பில் இருந்த வெளிநாட்டு பொறுப்பாளராக இருந்த ஒரு இஸ்லாமியர் 2000 கோடிக்கு மேலாக பெத்தடின் என்ற ஒரு போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தமிழகம் போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். டாஸ்மார்க்கை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க கூட இல்லை. அதே சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பான்மையாக டாஸ்மார்க்கினுடைய லிக்கர்னுடைய கம்பெனியை எல்லாம் நடத்துவது எல்லாமே பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அவர்கள் நினைத்தாலே கூப்பிட்டு ஒரு அவர்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய மந்திரிகள் பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இந்தந்த ஆலயங்களை மூடுங்க, சாராய ஆலைகள்னால் மதுபானத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. தமிழகத்திலே பனைமரங்கள் தமிழகம் முழுவதும் வீட்டு இருக்குது. கல் உற்பத்தியை ஏற்படுத்தலாம், கல் மதுபானத்தை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் அதை விநியோகப்படுத்தலாம். இது எல்லா இளைஞர்களையும் போதையாக்குவது மட்டுமல்ல, இது விரைவில் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு எசன்ஸாக தான் அது ரெடி ஆகிட்டுருக்கு. இதை டாஸ்மார்க்கை முழுவதுமாக தடை செய்யக்கூடிய விஷயத்தை கடந்த 4 ஆண்டுகள் கடந்துச்சு. இந்த ஒரு ஆண்டுகளையாவது ஒரு 1000 கடைகளை கட்டுப்படுத்தலாம், மெல்ல மெல்ல கட்டுப்படுத்துகிறேன்னாங்க. அந்த கட்டுப்பாடும் இல்லை. நாம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்து திராவிட மக்கள் கட்சி என்ற பெயராக இருந்தாலும் முழுக்க முழுக்க பொதுவான விஷயங்களுக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்திற்காக அப்படின்ற ஒரு காரணம், ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் அதை ஒரு இந்துத்துவ அமைப்பை நடத்துகிறோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் அந்த குறைகளை எடுத்து சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. அதை எடுத்து காட்டுறோம், அவ்வளோதானே தவிர இதற்காக மட்டுமே அப்படின்றதில்லை. எந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, அதை சமூக பிரச்சனையும் களத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். திரு ரமேஷ் பாபு, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் என்பது இது வந்து ஒரு தொடர்கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் ஆண்ட கட்சி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, ஆளும் கட்சி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, மீண்டும் ஆண்ட கட்சி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு சுழற்சி தான் தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம். இருப்பினும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய பெரும்பான்மையரான இந்துக்கள் இந்த இரு கட்சிகளை தான் மாற்றி மாற்றி தேர்ந்தெடுப்பதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி, கோயில்களுக்கு எதிரான கட்சி, வெறுமனே இந்துக்களுக்கு ஆதரவாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய ஆதாரத்தோடு சொல்ல முயற்சித்தாலும் மக்கள் திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுப்பதையே தங்களுடைய
ஒரு 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 முதன்மை எண்ணமாக வைத்துள்ளார்கள். இதை எப்படி நீங்கள் இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு மாற்று வரணும் சார், மாற்று வரணும். ஏன் மாற்று வரணும்? அதுதான் எங்களுக்கான கட்சி தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்கள. நீங்க உங்களை போன்ற அமைப்புகள் தான் நீங்க மீண்டும் மீண்டும் இந்த ஒரு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அந்த இந்த குற்றச்சாட்டு இல்ல அப்படின்றத அவங்கள மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகள் நம்ம இந்துக்களா என்று கேட்டு ஒரு 26 பேரை படுகொலை செய்துட்டு போகிறா. அந்த நிகழ்வுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் அந்த பயங்கரவாதிகளை எதிர்க்க வேண்டும், பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவு குரலை இந்தியா முழுவதும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் தமிழகத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான குரல் இந்த தமிழகத்தில் ஒலிக்குது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலே இல்லை. நீங்கள் சொல்கிற ரொம்ப சீரியஸ் அலிகேஷன். தமிழ்நாட்டில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யார் சார் பேசுனா? ஏன் சார், சிந்து நதியை நாங்கள் நிறுத்திட்டோன்னா அதை நிறுத்தக்கூடாது, அதை மனிதாபிமான அடிப்படை சார். நீங்க மனிதாபிமான அடிப்படை இல்லாம தானே 26 பேர் மனிதாபிமான அடிப்படையில் வைக்கின்ற கருத்துக்கள் சார். எனக்கு கூட ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதற்காக நான் பாகிஸ்தானை ஆதரிக்கிறேன் என்று நீங்க இந்த பொய் பரப்புரை செய்யறது தான் இங்க சிக்கல்ன்ற. இல்ல நீங்க தமிழ்நாடு தவறு ரமேஷ் பாபு சார். இந்தியா முழுமைக்கும் பாகிஸ்தானை எதிர்க்கிறார்கள், தமிழ்நாட்டில் ஆதரவு செலுத்துகிறார் என்பது இது மிகப்பெரிய ஒரு சீரியஸ் சார்ஜ் இல்லையா? நீங்க உடனே சிந்து நதிக்கு மாற்று கருத்து இருக்கு சார். ஏன் சார் தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்கு பதிலாக அங்குள்ள மக்களை பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது வேண்டாம்னு சொல்லி யார் சார் திருமாவளவன் சொல்றாரு? சார் போர் தொடுக்க வேண்டாம், போர் குற்றம் அல்லது மிகப்பெரிய போர் அடிவை நாம் கண்டிருக்கிறோம் இலங்கையில். நீங்க அந்த வீரியத்தின் அடிப்படையிலும் அதன் மீதான ஒரு விமர்சனமாக நீங்க கட்டமைக்காதீங்க ரமேஷ் பாபு. 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல 9 இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய முகாமை மட்டும்தான் அழிச்சாங்களே தவிர அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கல. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய முகாமை மட்டும்தான் அழிச்சாங்க. ஆனால் தொடர்ந்து அவர்கள் நம்ம காஷ்மீரில் பார்டரில் ராஜஸ்தானு, குஜராத்து இப்படி பல பகுதிகளில் பொதுமக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. அப்போ அது நடவடிக்கை எடுக்கட்டும், போர் கூட நடத்தட்டும் சார். அதுல எனக்கு அதான் சொல்றேன், திமுகவினுடைய பாரபட்சம் இன்றி பாஜகவின் நடவடிக்கை, மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை பாராட்டுக்குரியதுன்னு எல்லாமே ஒருமித்த குரலில் பாராட்டுகிறார்கள். நீங்க தவறா சொல்லும் போது நான் சுட்டி தமிழ்நாட்டிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது அபத்தம். அதே கருத்தை முதல்ல அது போன்ற ஒரு கருத்து இருந்தாலும் தமிழகத்தினுடைய முதல்வர் அனைவருடைய வாயை அடைக்கிற மாதிரி டிஜிபி அலுவலகத்திலிருந்து பேரணின்னு சொல்லி எங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரு ஆதரவான செயலை எடுத்ததில் எங்களுக்கு முழுமையான மிகவும் சந்தோஷமான விஷயம். ஒரு சிலருடைய கருத்துக்களை நாங்கள் அதை கொல்லலை. இது போன்று பேசாமல் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த தேசத்திற்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றத தான் அந்த கருத்தை வச்சேனே தவிர, ஆனால் இன்னைக்கு பாருங்க, அதே மத்திய அரசு சர்வதேச அளவில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நாடு என்று எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் சசி தரூர் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அவர்களையும், தெலுங்கானாவில் ஓவைசி மிக பாஜகவை மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த ஓவைசி அவர்களையும் அந்த ஒரு குழுவில் 7 பேர் கொண்ட குழுவில் சேர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு சர்வதேச அளவில் நம்ம இந்தியா போர்களை பயங்கரவாதிகளை மட்டும்தான் நாம் அழித்தோம், பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள வேண்டியது தான் எங்களுடைய முழுமையான குறிக்கோள்னு சொல்லி நீங்கள் உலக நாடுகள் முழுவதும் கொண்டு செல்லணும், நாம் எதற்காக இந்த விஷயத்தை செஞ்சோன்னு சொல்லி நம்ம இந்த பகல்காம் விஷயத்தில், சிந்தூர் ஆப்ரேஷன் விஷயத்தில் இதை விட வேறு பெரிய வெற்றி எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிட்டார். இதை விட பெரிய ஒரு சக்தி அது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது தான். இப்போது நம்ம தமிழகத்தில் அரசியல் களம் பேசும் பொழுது முதலமைச்சர் மேடை தோறும் பெரும் நம்பிக்கை விதைக்கிறார். குறிப்பாக 2026 அப்படின்றது திமுக ஆட்சியின் பார்ட் 2 அப்படின்னு பெரும் நம்பிக்கை விதைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். அவர் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்தார் என்றால் கண்டிப்பாக மீண்டும் வரப்போகிறாரு.
நீங்கள் மம்தா பானர்ஜி ஆட்சியில் அங்கே செய்தார் என்றால் இல்ல சார், ஆசிரியர்கள் இல்ல செய்தார் என்றால் சொல்றீங்களே, அப்ப செய்யவில்லையான்னு கேக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சி? எதுவுமே நான் நீட்டு ரத்து பண்ணுவேன்னாரு, செய்யலன்றாருன்னு சொல்ல வரேன். டாஸ்மார்க்கு ரத்து எல்லாம் முழுவதும் எடுத்துருவேன்னாரு, எடுக்கலை. இன்னைக்கு 10 ஆண்டுகளாக கல்வித்துறையில் கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமனம் செய்யலை, பள்ளியில் ஆசிரியர்களை நியமனம் செய்யலை. இன்றைக்கி 10 ஆண்டுகள் நியமனம் செய்யலைன்னா 35 வயதில் கல்வியில் பள்ளியில் ஆசிரியராக பேராசிரியராக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி 2015 தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 10 ஆண்டுகளாக பண்ணல. இப்போ 45 வயதை கலக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? அந்த ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாம் படித்து முடித்து விட்டு எல்லா தகுதிகளையும் அடைந்து நாளைக்கு ஆசிரியராகவோ நாளைக்கு பேராசிரியராக இந்த கல்லூரியில் சேரும். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சமிக்கப்பட்டு விட்டது. அவங்க கூலி வேலைக்கு போகிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த ஆசிரியர்கள் வட்டாரத்தில் இவருக்கு ஆதரவு இருக்கா? அரசு ஊழியர்கள் வட்டாரத்தில் ஆதரவு இருக்கா? இதெல்லாம் இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். இவ்வளவு அதிருப்திகளுக்கு பிறகும் தான் பெரும் நம்பிக்கை விதைக்கிறார் 2026 திமுகவின் பார்ட் 2 அப்படின்றார். அதனால தான் நான் மீண்டும் கேட்கிறேன். இங்கே ஆட்சியினுடைய அதிகாரத்தில் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் சரிவர செயல்படவில்லை, அரசு ஊழியர்கள் அதிருப்தி, ஆசிரியர்கள் அதிருப்தி அப்படின்னு நீண்ட நெடிய பட்டியலை வைக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றுக்கும் பிறகுதான் ஒரு பெரும் நம்பிக்கை விதைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அதனால தான் நான் கேட்கிறேன். தமிழகத்தில் தலைவர்களுக்குரிய ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கு சார். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் என்ற ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ அவங்க முதல்வர். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் என்ற அவருக்கு பிறகு ஒரு ஃபேஸ் வேல்யூனா ஸ்டாலின் அவர்கள். இதற்கு மாற்றாக இங்கே ஒரு வெற்றிடமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சரியான ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால் அதற்குரிய பணி இருக்குது. ஆப்போசிஷன் லீடர் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சார் முந்தைய முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் சார். நீங்க என்ன சார் வெற்றிடம்னா எந்த வெற்றிடம் சொல்றீங்க சார்? வெற்றிடம்னா சரியான கூட்டணிகள் அமையணும் சார். நீங்கள் சரியான கூட்டணி அமையணும். எடப்பாடி அவர்களோட கடந்த தேர்தலில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். இப்போ பாஜக கூட்டணியில் இருக்குது. ஆமாம், பாஜக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சரியான முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஜக இணைந்து பெரும்பாலும் நல்ல கூட்டணி அமைந்தால் திமுகவும் இடதுசாரிகள் நிறைய வாய்ப்பு இருக்கு சார். திமுகவும் இடதுசாரிகள் விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு பலமான கூட்டணியை தன்னகத்தை வைத்துக் கொண்டுள்ளது. அதுதான் நம்பிக்கையாக பேசுகிறார் முதலமைச்சர். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற ஒரு சில கட்சிகளை மட்டுமே மையப்படுத்தி கம்யூனிஸ்டுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக என்ன ஓட்டு இருக்குதுன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவத்தினுடைய சக்திகள் தமிழகத்தில் பேரூன்றி வளர்ந்துருக்குது. அதனால் பாஜகவினுடைய இந்துத்துவ சக்திகளினுடைய கூட்டமையை அமைக்கிறது தான் இந்த 2020 ஆட்சிக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை மிரட்டி உருட்டி பணிய வைத்திருக்கிறது பாஜக. இவ்வளவு பலம் வாய்ந்த பாஜக தமிழகத்தில் தனித்தே களம் கண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக இந்த அளவுக்கு ஆதரவு கரம் உங்களுக்கு இருக்கும் பொழுது எதற்காக அதிமுகவுடன் கூட்டணியை மிரட்டி உரட்டி பணிய வைத்தார் அமித்ஷா அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. அதிமுகவோடு தமிழகத்தில் மத்தியிலே பாஜகவினுடைய செயல்பாடு நூற்றுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கட்சின்றது பெரும்பான்மையாக எதிர்கட்சியாக செயல்படுது. அதனோடு இணைந்து பாஜக பயணிக்கும் போது தான் அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதனால் அந்த முடிவு எடுத்தது சரியான விஷயம். நீங்கள் பாஜகவிற்கு தமிழகத்தில் பெரிய ஆதரவு இருப்பதாக சொல்லும்போது நீங்கள் தனித்து கூட களம் காணலாமே, ஏன் மற்றொரு குதிரை மீது சவாரி செய்கிறார்கள் அப்படின்றதான் விமர்சனம் முன்வைக்க. எல்லா கட்சியுமே ஒரு நீங்கள் சீமான் இவ்வளோ 40 லட்சம் ஓட்டு நம்ம தனித்து தானே இருக்காரு. எங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு எடுத்திருக்காரு. தமிழகத்தில் கூட்டணி கொண்ட கொள்கையில் மிக மிக உறுதியாக இருக்கிறாரு. என்ன சார்? நாம் தமிழர் கட்சியின் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். கொண்ட கொள்கையில் 2014 கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை திராவிட முன்னேற்ற தனித்து தான் போட்டி தெளிவாக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்ச பிறகுதான் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் எம்பி தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாங்க. கொண்ட கொள்கையில் எல்லாருமே உறுதியாக இருப்போம். தேர்தல் நேரங்களில் ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்குது.
அதற்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவரவர்கள் கொள்கையை அவரவர்கள் செயல்படுத்தும். அதிமுக கூட்டணியில் தான் சார் பாஜக இருக்குது. நீங்க மத்தியில் பாஜக ஆளும் கட்சியாக இருந்தால் கூட தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது. அதிமுக கொடுக்கும் இடங்களை வாங்கிக் கொள்ளும் இடத்தில் தான் பாஜக இருக்கிறது. நீ தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு சார். They are the deciding authorities. அதிமுக தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஒரு ஆண்டு இன்னும் இருக்குது. இப்போ அடுத்த மே தான் எலெக்ஷன். இதற்குள்ள நிறைய மாற்றங்கள். என்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ பாஜக சொல்றதை கேட்கக்கூடிய நிலையிலையும் அதிமுக வரலாம். நீங்க அந்த மாதிரி சிந்திக்கிறீங்க? இப்போ கூட்டணின்னு தானே பேசியிருக்கிறாங்க. கேட்க வச்சிருவாங்க பாஜக. அப்படியா? வைப்பாங்க. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது அதிமுகவை தன்மைப்படுத்தி இந்த ஓராண்டுகள்ல இன்னும் கட்டமைப்பு மிகவும் பிரதிபலித்து கொண்டு போவாங்க சார். சினிமா நடிகர் விஜய் மாதிரி இன்னும் ஷூட்டிங்லயே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கத்தில் திமுக கூட்டணி. திமுக கூட்டணி ரொம்ப பலமா இந்த கூட்டணியா இருக்கு. அதிமுகவில் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று ஆசைப்படுவது அல்லது அந்த கோரிக்கையை முன்வைத்து காத்து கொண்டிருப்பது பாஜக தான். ஆனால் இபிஎஸ் தெல்ல தெளிவாக இருக்கிறார். ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை என்பது தெளிவாக தான் இருக்குது. இந்த நொடி வரை ஓபிஎஸ்சியோ டிடி தினகரனையோ அம்மையார் சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கொள்ளும் எந்த அவர் சமீட்சையும் காட்டவில்லை. ஆனால் பாஜக இந்த எதிர்ப்போடு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு வருடத்தில் இந்த காட்சிகள் மாறும்னு சொல்றீங்களா சார்? இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கூட்டணியில தான் தேசிய அளவில், தமிழ்நாட்டில் அல்ல. தமிழ்நாட்டிலையும் நீங்க தேர்தலுக்குரிய சீட்டை பாரதிய ஜனதா இவ்வளவு எடுத்தாக்கா அதுல ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரனுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த நிலை ஏற்படும். கூட்டணி கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லைனாலும் ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களுடைய மனதில் இருக்கிறாரு, அவர் கூட்டணியில் தான் இருக்காரு அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அதனால் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருக்காரு, ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணியில் தான் இருக்காங்க. மீண்டும் தமிழகத்தில் இன்னும் பலம் வாய்ந்த சக்தியான இயக்கங்கள் விஜய் கூட நாளைக்கு பிஜேபியில் கூட்டணிக்கு வரலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டது, கூட்டணி இல்லை என்ற முடிவு அதிமுக எடுத்ததுக்கான காரணம் என்ன? தமிழகத்தில் பாஜக மீதான கடுமையான அதிருப்தி தான் சொல்லப்பட்டது. அது நம்ம சொல்ல அதிமுகவை சொன்னாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி ஒன்று மட்டுமே போதும் எங்களுடைய வெற்றிக்கு அப்படின்னு திமுக பெரும் மகிழ்ச்சியில் இருப்பதாக சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சந்தோஷம். அவங்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருந்ததுன்னா அவங்க வெற்றி பெறதுக்கு முயற்சி. அதிமுக பாஜக கூட்டணி அந்த எதிர்ப்பு எங்களை வெற்றி பெற வைக்கும் சொல்றாங்க. அவர்களுக்கு பயத்துல எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். என்ன பயம் சார்? இல்ல அந்த பயம் என்ன? நீங்க தேர்தல் இன்னமும் ஒரு ஆண்டு இருக்கு சார். இவர்கள் செய்யாத விஷயம் இப்ப பாருங்க, தொடர்ந்து அமலாக்க பிரிவு ரைடு எந்த கட்சி மேல போயிட்டு இருக்கு? அதிமுக மேல, பாஜக மேலே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மந்திரிகள் மேலேயும் தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற டாஸ்மார்க்கினுடைய அமலாக்கத்துறையிலையும் எந்தெந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என்ற ஒரு நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தேர்தல் நேரங்களில் பிரதிபலிக்கும்ல கண்டிப்பாக. அப்போது அண்ணாமலை அவர்களை போன்றவர்கள் எல்லாருடைய பிரச்சாரங்களும் தமிழகத்தில் இவர்களை வீழ்த்துவதற்கான அம்பா இருக்கும். அப்படி ஒரு அம்பு தான் அமலாக்கத்துறையோ? யாரு அப்படி ஒரு அம்பாக தான் பயன்படுத்துகிறது அமலாக்கத்துறை இருக்கிறவங்க ஒரு விமர்சனம். பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்களும் பார்க்கிறோம். அப்படி ஒரு உக்தியை தான் தமிழகத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ? நீங்க நினைக்கிறது ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனங்கள்ல ரைடு பண்றாங்க, பிணவரையில் நூற்றுக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அமலாக்கத்துறை பொய்யா போய் பண்ணுதா? நீங்க சொல்லுங்க. தெளிவாக தானே பண்ணுறாங்க. பணம் இல்லாத இடத்துல பண்ணுறாங்களா? எல்லா இடங்கள்லையும் ரைடு பண்ணுறாங்க. ஜெகத் ரட்சகன் நான் இவ்வளோ நிறுவனங்கள் வச்சுருக்கேன்றாரு. 900 கோடி அமலாக்க பிரிவு கணக்கில் இல்லைன்றாங்க. அவரை ரைடு பண்ணும்போது ஒரு பிணவரையில், ஒரு கல்லூரியில், மெடிக்கல் காலேஜில் பிணவரையில் பணம் இருக்குதுன்னு ரெக்கவரி பண்ணுறாங்க. இதெல்லாம் போலியா? அமலாக்கத்துறை ரைடு பண்ணி எதுவுமே இல்லை, அவர்கள் நிரபராதி, பொய்யா போய் இவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ டாஸ்மார்க்கில் பண்ணுறாங்க, நீ இன்றைய செய்தித்தாளில் போட்டிருக்காங்க,
1000 கோடிக்கு மேலே ஊழல் நடைபெற்றதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைய செய்தி தினமலரில் போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூட அதான் இருக்கு. ஆமாம் சார், இது இருக்கு. அப்போ பொய்யான தகவல் இல்லைல்ல, உண்மை தானே சொல்கிறாங்க. பொய்யா யாரையாவது போய் அமலாக்கத்துறை, என் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வந்துச்சா, ஏன் வரல? அவர்களுக்கென்று அத்தனை நிறுவனங்களில் எந்த வங்கிகளில் பணம் இருக்குது, எங்கெங்கே டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க, திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இவ்வாறான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மூலம் செயல்படுத்துகிறது அப்படின்றதா விமர்சனமா இருக்கு. நான் தவறு செய்யாத அமலாக்கத்துறை போகாது இல்ல, அது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆண்டு வரல, என் வீட்டுக்கு ஈடி வர போறது இல்ல, நீங்க சொல்லக்கூடியது இந்த ஆண்டு இல்ல. நீங்க எப்பவுமே மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தவறுகள் செய்யறதுக்கு தான் அந்தந்த சார் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்க தானே சார் வச்சிருக்கா. அமலாக்கத்துறைன்னு வச்சிருந்தா அந்த நிர்வாகம் எதுக்கு வச்சிருக்கா? பாஜக ஆளும் மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டுமே தான் அமலாக்கத்துறை வந்து பெரிய ஒரு வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் விமர்சனம். எல்லா மாநில அப்போ தமிழகத்துல தான் ஊழல் மலிந்து இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப பாஜக ஆளாத மாநிலங்கள் தமிழகத்துல தான் ஊழல் மலிந்து இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப அப்படிதான் சொல்லிடணும். நீங்க சொல்ல வர்றது அமலாக்கத்துறை இங்கே தான் அதிகமாக தமிழகத்தில் ஊழல் மடிந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும்தான் ஊழல்கள் இருக்கிறதா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் எதிர்கட்சி ஒருவரும் குற்றம் செய்யவில்லையா, எதிர்கட்சி தூய மகன்களாக இருக்கிறார்களா அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட கேள்வி. எப்படி சார் இப்ப கூட நீங்க சொன்னது பகல்காமில் சசி தரூர் அவர்களை நியமனம் பண்ண காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, பிரதான எதிர்கட்சி தானே சார். அதுதான் சார் புரோட்டோகால். அதே தான் இவர்கள் வந்து அந்த கருத்து சொல்லலாம், எப்படி சொல்லித்தானே ஆகணும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த எதிர்ப்பு இல்லை, ஆளாத மாநிலங்களில் தான் இதை சொல்லலாம், எப்படி நீங்க சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மும்முனை போட்டியாக இருக்கக்கூடும், 4 முனை போட்டியாக இருக்கக்கூடும், 5 முனை போட்டியாக இருக்கக்கூடும் அப்படின்றது அரசியல் விமர்சகர்களோட நாள்தோறும் கருத்துக்களாக இருக்கிறது. உண்மையில் அதிமுக திமுகவை கடந்து தமிழக வெற்றி கழகம் தாவைக்கா விஜயோட வருகை, அந்த பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியோட தனித்து போட்டி, இவ்வாறான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழகத்தில் போட்டினாலே சார் திமுக அதிமுக பாஜக கூட்டு இதான் சார் போட்டி. நீங்கள் சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இவர்கள் கணக்கில் கொல்லப்படாத கட்சிகள் தான். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? கமலஹாசன் மாதிரி தான், கமலஹாசன் மாதிரி தான் சார். என்ன பண்ணுறாரு இப்போ? அதுதான் 2 பேரும் திமுகவோட ஐக்கியமாகி விட்டார், அவ்வளோதான் 2 பேருக்கு. அதான்ட்டேன். இங்கே 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க போற போக்குல எப்படி சொல்றீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 40 தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது வந்து மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக நாம் தமிழர் கட்சி இருந்ததாக அரசியல் கூர்நோக்கர்கள் சொன்னாங்க. அந்த வாக்கு சதவீதத்தில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் இவர்கள் தவறுட்டு வாக்குகள் அப்படின்னு. அப்போ அவங்க 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 குறைந்தபட்சம் ஒரு டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். பண்ண மாட்டாங்க சார். அவருடைய நாம் தமிழ் சீமானுக்கும் சரிவுகள் தான் வந்துகிட்டு இருக்க தவிர அவருக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி சார் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவருடைய தேர்தல் வாக்கு சரிவு அதிகரித்து கொண்டு தான் தேர்தலில் பாருங்க சார். நீங்க கடந்த இதெல்லாம் ஒரே விஷயம், விடுதலை புலி பிரபாகரன் ஈழத்தமிழ் இந்த சப்ஜெக்டை தவிர அவர் என்ன பெருசாக பேசிட்டாருன்னு சொல்லுங்க. இந்த 2 சப்ஜெக்டை மட்டுமே வச்சு தமிழகத்தில் வெற்றியெல்லாம் எதையும் பண்ணிட முடியும். 1000 விஷயங்களை பேசுகிறார். தமிழக 1000 விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க தான் இந்த 2 விஷயத்தை பேசுறீங்க. இதுதான் சார் மண்ணின் வளத்தை பேசுகிறார், பயனை பேசுகிறார், இயற்கையை பேசுகிறார், சுற்றுச்சூழல் பேசுகிறார். நீங்க பாருங்க, நீங்க கம்பேரிசன் பேசுகிறார், இன்றைக்கு கூட வருங்காலத்தை பேசுகிறார். எல்லாத்தையும் விட்டு நீங்க 2 விஷயத்தை எடுக்கிறீங்க. ஈழத்தமிழர்கள் விஷயத்தோட தான் கம்பேர் பண்றாரு. நம்மளுடைய இந்திய இறையாண்மையை பத்தி, இந்திய ராணுவத்தை பத்தி, இந்திய அரசை பத்தி பெருமையா பேசல. பொதுவான கருத்து இருக்குதானே? பொதுவான கருத்துன்னு எப்படி சார்? 800க்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான நடவடிக்கைகள் அண்டை நட்பு நாடுன்னு இன்னும் இலங்கையை சொல்றீங்க. 800க்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் சார். பொதுவா இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. மோடி போனாரு, மோடி போனார் இலங்கைக்கு. 10,000 மக்களுக்கு வீடுகள்ல புரோஜனம். 26 பேர் கொல்லப்படுகிறார்கள், ஒரு போரையே தொடுக்கிறார்கள். 800க்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இலங்கை நட்பு நாடு என்கிறது இந்தியா. இது இந்த விமர்சனம் தொடருதானே? அந்த விமர்சனம் தவறுன்னு சொல்லக்கூடாது.
நீங்கள் அங்கு இறையாண்மை என்றால் இங்கு இறையாண்மை எங்கே போனது? இங்கே இறையாண்மை இவர்களும் தமிழர்கள் தானே. அது பேசுவது நீங்க அதனால இலங்கையும் இந்த விமர்சனம் வரும். இந்த விமர்சனம் வைப்பதனால் அது தவறுலாம் சொல்லக்கூடாது சார். இது பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்குதானே. அது வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை இல்லையா? அதனாலே அவருக்கு அந்த ஸ்டிக்மா குத்துவது ஏற்படுது அல்ல. சரி, நம்ம மீண்டும் அந்த அரசியல் காலத்துக்கு வரலாம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், திமுக கூட்டணி பலமாக இருக்குது, தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இப்போ வெளியில் இருக்குது, யாரோட போகும் அப்படின்னு தெரில. இப்படியான ஒரு நிலையில் இப்போ நான் குறிப்பிடக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறாங்க. அவங்க விஜயகாந்த் பாமகலாம் அதிமுக கூட்டணியோடு வருவாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்காங்க. கண்டிப்பாக இவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பிரகாசமாக அதிமுக பாஜகவினுடைய வெற்றி பிரகாசமாக தான் இருக்குது 2026. திமுக தொடர்பாக தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் கூட முழுமையான தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் 90க்கும் அதிகமான விழுக்காடுகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் செயல்படுத்தி விடுவோம். 4 ஆண்டுகளாக செய்யாததை இந்த 11 மாதத்தில் செய்துருவாங்களா சார்? அவங்க சொன்னதே முதல் கையெழுத்து நீட்டு செய்யலை, டாஸ்மார்க்கை முழுவதுமாக கட்டுப்படுத்திடுவோம் செய்யலை, இன்றைக்கு கனிம வளங்கள் பிரச்சனை எல்லாம் தமிழகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பேராசிரியர் இந்த 2 விஷயமும் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வாக்குறுதிகளாக தருமா? நான் இப்போ உங்களை கேட்குறேன், ஒரு பொதுமக்களாக கேட்குறேன் சார். நீட்டு முதல் கையெழுத்து வேணாம், நீட்டை ரத்து செய்வோம், டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி இந்த வாக்குறுதி முன்வைக்குமா? ஒருவேளை அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் இது சாத்தியமா சார்? நீட்டு ரத்தை நாங்கள் ஆதரிக்கவே இல்லையே சார். நான் ஏன் அவங்கள ஆதரிக்கணும்னு சொல்ல போறேன்? அதனால அதை விட்டுட்டீங்க. நீட் ரத்தை நாம சரி, டாஸ்மாக் நீட்டு வந்தது நல்ல விஷயம் தானே. நாங்க சொல்றோம் டாஸ்மாக் வாங்க. டாஸ்மாக் அவங்க பண்ணாங்க, 2 பேரும் மாறி மாறி அதான் சொல்றாங்க, பண்ணலையே. அதுதான் கேள்வி. அதுதான் சொல்றேன் கேள்வி சார். நான் சொல்றது அவங்க செய்யும் போது நான் பண்றேன்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்க செய்யணும்ல, அதை தானே நான் கேட்குறேன். செய்யவில்லை. கொரோனா அதுவும் முதல்வர்லேருந்து அத்தனை பேரும் வீட்டு வாசலில் 4 நாள் கொடி பிடிச்சிக்கிட்டு நின்னீங்களே. நான் கொரோனா டைமில், கொரோனா நேரத்தில் நாங்கள் டாஸ்மார்க்கை முழுவதும் அகற்றுவோன்னு சொன்னீங்களே. இன்றைக்கி 4 ஆண்டுகள் கடந்துடுச்சுல, ஏன் அதை செய்யலை? அதை தானே நாங்கள் கேட்குறோம். அதிமுக அதற்கப்புறம் வந்த பிறகு அவர்கள் அதை செஞ்சால் அதையும் கேட்போம். நாங்கள் என்ன அந்த கட்சியில் கூட்டணிக்கு போயிட்டு எம்பி எம்எல்ஏ ஆகிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருப்போன்ற செயலாக கிடையாது. அவர்கள் செய்தாலும் அதே குற்றச்சாட்டு செய்தாங்கன்னா நாங்கள் தட்டி கேட்போம், அதிமுக செய்தாலும் கேட்போம். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்னு அரசியல் கூர்நோக்கர்கள் கண்டிப்பாக உண்மையில் இருக்குமா? போட்டி இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஜயும் வந்திருக்கார் சார், அவர் தான் ஒன்றுமே சொல்லிட்டீங்களே சார். இவ ஓட்டு பிரிக்க போகிறதே சீமானும் இவரும் ஓட்டு பிரிக்கிறது தான் ஒருத்தருடைய வெற்றியை கணிக்க போகுது. இவர்களால் எதுவும் பண்ண போகிறதில்ல. இவர்கள் எதுவும், நான் தான் சொல்லிட்டேனே, கமலஹாசன் விஜய களத்தில், நீங்கள் தேர்தல் களத்தில் பல பேர் போட்டியிடும்போது ஓட்டை செதற விடும்போது அதற்கு யாரோட ஒரு நபர் வெற்றி பெறறதுக்கு இவர்களோட ஓட்டு சிதறல் காரணமாக இருக்கும். இப்படியான ஒரு பாதிப்புகள் உருவாக்கும். ஆமாம், அதுதான் உருவாக்கும், வேற ஒன்றும் பண்ணாது. 4 முனை போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நடக்கலாம். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.